இங்கே மக்கள் வந்து தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஏன் இருக்காங்க? நான் உண்டு என் வேலை உண்டுப்பா, எந்த பிரச்சனையும் போகக்கூடாது அப்படின்னு ஏன் இருக்காங்க தெரியுமா? ஒரு தைரியமாகவே இருக்கும். இங்கே உள்ள பிரச்சனைகள் எதுலேயுமே மூக்க நுழைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அப்படி இருக்க காரணம் என்னன்னா, பிடிக்காத ஒரு வேலை செய்யும்போது தான். பிடிச்ச ஒரு தொழிலை செய்யும்போது யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. பிடிக்காத ஒரு வேலை செய்யும்போது தான் பிடிக்காத தொழில், பிடிக்காத வாழ்க்கை, பிடிக்காத ஒரு ஊர். இப்போ சிலருக்கு வந்து சென்னை பிடிக்காது, அங்கே வேறு சம்பளம் கிடைக்கிற ஒரு வேலையில் இருப்பாங்க. இந்த மாதிரி பிடித்த ஊரில் இருக்கணும். பிடித்த ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் ஒருத்தர் தைரியமாகவே இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே இவ்வளோ தைரியம் இருக்கா? ஒரு தொழிலில் வந்து ஒரு தைரியமாக ஒருத்தர் இன்றைக்கி வந்து சும்மா ஏதோ ஒன்று நம்ம எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு வாழ்ந்துட்டு போயிடணும், அப்போ நம்ம வேலையை பாதுகாத்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்க காரணம்னா, பிடிக்காத ஒரு வேலையில் இருக்கும்போது தான். பிடிக்காத வேலையை ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்கு தைரியமே போயிடும். நம்மளை ஒரு கோழையாக தான் உணர்வோம். என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் போனோங்கிற மாதிரி தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்போம். அதனால் நம்ம ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கை நம்மக்கிட்ட இருக்க இவ்வளோ தைரியம் இருக்கா? அதை பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஏன்னா நமக்கு தைரியம் வராது. சும்மா எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கக்கூடாது, நான் உண்டு என் வேலை உண்டு, அதுவே வந்து ஒரு பயம் தானே. அப்போது நம்ம பிரச்சனைகளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ வெளிநாட்டுக்காரெல்லாம் பார்த்திங்கன்னா, வெளிநாட்டில் பெரும்பாலும் குறைவான எண்ணிக்கை தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஏன் அந்த அவ்வளோ தைரியமாக இருக்காங்க? நம்ம 120 கோடி பேர் இருக்கோம், 120 கோடி இருக்கும். அமெரிக்காக்காரங்க 30 கோடி தான் இருக்காங்க, 30 கோடி 40 கோடி தான் இருக்காங்க. ஆனால் அவங்க பாருங்கள் எவ்வளோ வலிமையானவங்களாக இருக்காங்க. எதனால் அப்படின்னா, அவங்க பிடித்த வாழ்க்கை வாழ்கிறாங்க. பிடித்தவர்களை திருமணம் இங்கே பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணுறது. பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணிட்டாலே நீ தைரியத்தை இழந்துருவ. உனக்கு நீ வந்து பயந்தவங்களே ஆகிடுவேன், கோழையாகிடுவாங்க. கல்யாணத்தை அங்கே வைக்கிறாங்க ஆப்பு, இங்கே பெற்றவங்க பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களா? எல்லாமே பிடிச்சா பண்ணுறாங்க. அந்த காதல் இருக்கணும், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையான அந்த காதல் இருக்கணும். அந்த மனசும் பேசிக்கணும். அதுதான் வந்து உண்மையான காதல். அதுதான் ஒருத்தருக்கு தைரியத்தை தரும். அதான் கற்பனை திறனை தூண்டும். அது இங்கே காதலே கிடையாது. சும்மா இவங்கள பார்த்து ஒரு மேல் கணக்கு போட்டுக்கிட்டு, இவர் இவ்வளோ சம்பாதிக்கிறார், இவ்வளோ படிச்சிருக்காரு, இவர் பேக்ரவுண்டில் இவ்வளோ சொத்து இருக்குது, இவங்களுக்கு 2 இது கல்யாணம் பண்ணி வை, காதல் இருக்குது, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அங்கேயே போச்சு, கல்யாணம் தான் அவனுக்கு பிடிக்காத வாழ்க்கை. அதுக்கப்புறம் நீ அதுக்கு மேலே நீ பிடிச்ச தொழில் பண்ணாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, உனக்கு வந்து எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. கல்யாணத்தில் வந்து காதலில் வந்து இந்த திருமண உறவுகள் ஆண் பெண் பாலியல் உறவு. இங்கே வந்து நீ பிடித்த வாழ்க்கையை தேர்வு, இல்லைன்னா தனியாக கூட இருந்துரு. பிடிச்ச ஒருத்தர் கிடைக்கலன்னா நீ தனியாக கூட இருந்துரு. அதனால் பிடித்த ஒரு வாழ்க்கை தான் உனது வாழ்க்கையில் உனக்கு தைரியத்தை தரும், கற்பனை திறனை தூண்டும், உனது செயலை வந்து அதிக ஆற்றல் மிகுந்ததாக மாற்றும். அதனால் இது வெளிநாட்டில் இருக்குது. அங்கே காதல் சுதந்திரம், பாலியல் சுதந்திரம் அங்கே இருக்குது. பிடிக்காதவங்களோடலாம் வாழ்கிறது கிடையாது, பிடித்தவங்களோட வாழணும். பிடித்தவர்களை தேடுவதற்கான சுதந்திரம் அங்கே இருக்குது. காதலிப்பதுன்னா என்னது? பிடிச்சவங்கள தேடுறதுக்கான ஒரு சுதந்திரம். 4-5 பேர்த்த கல்யாணம் பண்ணிட்டு அதில் காதலிச்சுட்டு அதில் யார் ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். அதுக்கு தான் காதல். 4-5 புடவை எடுத்துகிட்டு ஒரு புடவையை செலக்ட் பண்ணுறீங்களே, எடுத்து இதுதான் உனக்கு பிடிச்சது அப்படின்னு அவங்க இதை தான் நீ எடுத்துக்கணும், இதான் கட்டிக்கணும்னு சொன்னால் கட்டிப்பீங்களா? கட்டிக்க மாட்டீங்களா? எனக்கு பிடிச்சதை நான் எடுப்பேன்னு சொல்லி 10 புடவை எடுக்கிறீங்க, 10 கடையை ஏறி இறங்குறீங்க, எழுந்து ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கிறீங்களா? அது மாதிரி தான் காதலும். காதல்ங்கிறது என்னது? கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு துணையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சுதந்திரம். உனக்கு பிடிச்சவங்க யார்? அந்த சுதந்திரம் இங்கே இல்லைல்ல. காதலிச்சதே ஒரு குற்றம்னு பார்க்குறாங்க. ஏதோ பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறது தான் ஒழுக்கம் கட்டுப்பாடுன்றாங்க. அடிமைத்தனம். அதனால தான் இங்கே வந்து பிடிக்காது. அதனால் பெற்றவங்க பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணி வர்றாங்களா, அது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழும்போது அதை மீறியும் போக முடியாது. இது நான் இல்லை எனக்கு பிடிக்கல, நான் விவாகரத்து பண்ணணுன்னு போக முடியாது. அப்போ நமக்கு எதுக்கு வம்பு, பேசாமல் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துருவோம். அப்போ அங்கே தான் ஆரம்பிக்குது. நமக்கு எதுக்கு வம்புங்கிற அந்த மனப்பான்மை அங்கே தான் ஆரம்பிக்குது. நமக்கு எதுக்கு பிரச்சனை? அதனால் எல்லோரும் அப்படி தான் வாழ்கிறாங்க, யாரை பிடிச்சா வாழ்கிறாங்க. இதுவரை இதை சொல்கிறதுக்கு 4 பேர் வருவாங்க. எல்லார் வாழ்க்கையும் அப்படி தான்ப்பா இருக்குது, யார் இங்கே பிடிச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க, வாழ்ந்து தான் ஆகணும், வேறு வழி, தலைவிதி, அப்படி வாழ்ந்துட்டு போ. நமக்கு எதுக்கு வம்பு? எதுக்கு நீ கோர்ட்டு கேஸுக்கெலாம் போயிட்டுருக்க? அப்புறம் அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து சண்டைக்கு வருவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சண்டைக்கு வருவாங்க, அடிப்பாங்க. ஒன்று நம்பி தானே 1000 பேர்த்த கூட்டி கல்யாணம் வர பண்ணியிருக்கோம். வெளிநாட்டில் அதான் பண்ணுறதில்ல, 1000 பேர்த்த கூட்டி கல்யாணம் பண்ணி. இங்கே 1000 பேர்த்த கூட்டி பத்திரிக்கைலாம் வச்சு பிரியாணிலாம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. நீ வேண்டான்னு சொன்னால் அது எப்படி அப்படின்ட்டுருவாங்களே. அப்போது பிரிவை ஏற்றுங்க. அதனால் இங்கே உறவும் பிரம்மாண்டமாக இருக்குது, பிரிவும் ரொம்ப ஆபத்தாக இருக்குது. அதனால தான் வந்து எதுக்கு நமக்கு வம்பு, பேசாமல் வாழ்ந்துட்டு போ. அப்போ தைரியங்கிறது இல்லாமல் போகுது. பிடித்த ஒரு வாழ்க்கை இல்லை, எனக்கு நான் பிடிச்சவங்கள தான் நான் வாழ்வேன் அப்படின்னா அதுக்கு ஒரு தைரியம் தேவை இருக்குது. பிடிச்சவங்க கிடைக்கலன்னா தனியாகவும் வாழ்கிறதுக்கு ஒரு தைரியம் தேவை. தனியாக வாழ்ந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காதவங்களோட வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுவும் பயந்தாங்குழித்தனம் தான், அவங்களும் கோழைகள் தான். எங்கே தனியாக வாழ்ந்துருவோமோ அப்படி, இதுக்கு பிடிக்காதவங்களோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிறாங்க பாருங்க, அதுவும் ஒரு கோழைத்தனம் தான். அதுமாதிரி இப்போ
இந்த மாதிரி பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே கோழை ஆகிடுவாங்க. தைரியங்கிறது போயிடும். அப்போ தைரியங்கிறது உங்களுக்கு எங்கே வரும்? பிடிச்ச ஒரு வாழ்க்கை, பிடித்த ஒரு இப்போ சுதந்திரம். ஏன் ஆங்கிலேயர்களிடம் வந்து நம்ம சுதந்திரம் 300 வருஷமாக போராடணும். அவங்க 300 வருஷமாக நம்மளை அடிமைப்படுத்தினோம். அவங்க யார்கிட்டையும் அடிமையாக இல்லை, 300 வருஷமாக அடிமை தான் படுத்தினாங்க. நம்ம அடிமையாக தான் இருந்தோம். நம்ம கிளம்பி அவங்ககிட்டருந்து விடுபடுறதுக்கே 300 வருஷம் ஆகிப்போச்சு. 300 வருஷம் அவங்க எங்கே, நாம் எங்கே? அவங்களாம் வந்து அப்போ எதுக்காக நீங்கள் வந்து அங்கேயே இருந்திருக்கலாம்ல? அப்போ பிடிச்ச ஒரு வாழ்க்கை, சுதந்திரமாக வாழ்கிறது தான் பிடித்தது. சுதந்திரமாக என் விருப்பப்படி வாழணும், நான் அவனுக்கு அடிமையாக இருக்கிறேன். அதுக்கு ஒரு தைரியம் தேவைப்படுது. அந்த தைரியம் வர்றதுக்கே நமக்கு 300 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து பிடித்த ஒரு வாழ்க்கை, தைரியம், அதாவது தாழ்வு மனப்பான்மை ஏன் வருதுன்னா, நீ பிடிச்ச மாதிரி வாழலப்பா, உனக்கு தாழ்வு மனப்பான்மை, உனக்கு தைரியம் இல்லை, நான் எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்குறீங்க அப்படின்னாலே இங்கே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதனால தான் இங்கே நிறைய பிரச்சனைகள் அதிகமாகி போச்சு. ஏன் இந்த இந்தியாவில் இவ்வளோ பிரச்சனைகள் அதிகமாகி போச்சு? வன்முறைகள், பாலியல் பலாத்காரம், லஞ்சம், ஊழல், ஏமாத்துறது, நிறைய ஏமாற்றி அப்படி வட்டி வாங்குறது, கந்து வட்டி, அந்த வட்டின்னு ஏமாற்றி ஏகப்பட்ட சொந்தக்காரங்களே ஏமாத்துறாங்க. ஏன்னா எதுக்கு நமக்கு வம்பு? இப்போ ஒருத்தர் 10,000 வாங்கிட்டு தரல அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட போய் கேட்க முடியல, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகணும், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்குறாங்க. எல்லா விஷயத்துலையுமே ஒதுங்குறாங்க. 50,000 வாங்கிட்டு தரலையா, ஏமாற்றிட்டான், என்ன பண்ணுறது? அதுக்கு இங்கே ஒரு சொல்யூஷன் இல்லை. அது ஒரு பிரச்சனையாக போனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது, தீர்வும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி. அதனால் இங்கே என்ன ஆகுது? பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு. எல்லாருடைய மனப்பான்மை என்னவாக இருக்குது? நமக்கு எதுக்கு வம்பு? பாதிக்கப்பட்டிருந்தாலே போதும். இப்போ ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரம், அதை வெளியே சொல்கிறதுக்கு வெளியே சொன்னால் எங்கே இந்த பிள்ளையோட வாழ்க்கை பாழாயிரும் எதிர்காலத்தில். அதனால் யாருக்கும் தெரியாமல் இருப்பாவும், எதிர்காலம் கெட்டு போயிடும், நமக்கு எதுக்கு வம்பு, அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி நிறைய குற்றங்களை சகிச்சுக்கிறாங்க. குற்றங்களை சகித்து நிறைய வெளியில் தெரியாமல் நிறைய குற்றங்கள் நடக்குது. காரணம் நமக்கு எதுக்கு வம்பு. அப்போ கோழைத்தனம், பயந்தாங்கோழித்தனம் தான் காரணம். பிரச்சனைன்னு வரும்போது அப்போ பிடித்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறது இருக்குல்ல, சுயமரியாதையோடு வாழ்கிற வாழ்க்கை, சுதந்திர உணர்ச்சியோடு வாழ்கிற வாழ்க்கை, அது வந்து ரொம்ப தைரியமான ஒரு வாழ்க்கை. நான் எதுக்கு வம்பு, எனக்கு எதுக்கு வம்புன்னு போனால், எனக்கு எதுக்கு பிரச்சனை, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போனால் ஒரு பிடிச்ச வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. அப்போ ஒரு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும். அப்போ இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அப்போ வந்து நான் உண்டு என் வேலை உண்டுப்பா, ஏன்னா எனக்கு பிடிச்ச வேலை, நான் உண்டு என் பிரச்சனைகள் உண்டு, எனக்கு பிரச்சனைகள் தான் நிறைய இருக்குது, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உண்டு எனது பிரச்சனைகள், நான் உண்டு என் தைரியம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கலாம். பிடிச்ச வாழ்க்கை வாழும்போது தான் ஒருத்தர் தைரியமாக இருக்க முடியும். அதனால் பிடிச்ச வாழ்க்கையை நோக்கி போங்க. இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மையாலே வாழாமலே சாவுவீங்க. வாழ்கிற வரைக்கும் நிம்மதியாக வாழ முடியாது. சந்தோஷமாக வாழணுமா? வாழ்க்கைன்னா என்ன? மனிதர்களாக நம்ம எதுக்கு பிறந்தோம்? எதுக்கு நம்ம வந்து குரங்கு விலங்குகளாக இருந்த அந்த குரங்குகள் எதுக்கு மனிதராக மாறணும்? மனமெனும் நோய் ஏன் ஏற்பட்டது? ஒரு ஆடு மாடு கூட சுதந்திரமாக பிடிச்ச வாழ்க்கை வாழுது. ஆடு மாடை விட கேவலமான ஒரு வாழ்க்கை எப்போ தெரியுமா? பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான், ஒரு தைரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான். ஆனால் தைரியமான பிடிச்ச ஒரு வாழ்க்கை வாழணுன்னா நம்ம அதுக்கு ஒரு தைரியம் தேவைப்படுது.